நாங்கள் சொன்னீனா ஓகே. நான் பிரகிதன், நான் சுக்கு, நான் செல்வரூபன், நான் சொல்லக்கலைங்க, நான் சுபாஷ். ஓகே. இன்றைக்கு லிதியாவுடைய பிறந்த நாளுக்காக எல்லாரும் இன்றைக்கு கட்டாயம் வருவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். எல்லாரும் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு உங்களோட உறவுகள் பார்க்குற உறவுகளோட விரும்புகிறது. இன்றைக்கு எத்தனை பேருக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தோம். லிதியாவோட பர்த்டேக்கு வந்து எல்லா உறவுகளும் கொண்டாடணும். அதே மாதிரி எல்லாரும் வந்திருக்கோம் தானே, எல்லாரும் வந்து நம்ம வர கிடக்காக வரணும். அப்போ வேலையை முடிச்சு கொண்டு வரணும். அப்போ நாங்கள் வந்து இப்போ கேக் போட்டு ஆயத்தமாக போகிறோமே. நாங்கள் நேற்று நைட்டும் கேக் கட் பண்ணாங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ என்று கொஞ்சம் பம்பலாக போயிட்டு இப்போ இந்த தினம் கொஞ்சம் சின்ன டெக்கரேஷன் ஒன்றும் பிடிக்கையில் ஒரு சின்ன சும்மா நோமலாக தானே நிறைய முடிச்சுக்குவேன். சகோதரங்களோட அதுவும் அந்த வெயில் இருந்தானே அதனால கதைச்சு கொள்ள மாட்டேன். மாமா கூட நல்லா கதைக்கும், ஆனால் இந்த கதைக்குது இல்லையா? அப்புறம் 4:30 ஒரு வந்துட்டால் திரும்பி போயிட்டு அப்புறம் ஆக்களை காணலாம். லிதியா குட்டி நல்ல பொம்மை குட்டி சட்டையும் போட்டிருக்கு. இப்போ நடந்து வந்தாங்க. இனி போய் பார்ப்போம். இப்போ என்ன செய்யற ஆள் இருக்காச்சு வந்து ஒரு வித்தியாசமான லிதியா குட்டியின் பிறந்த நாளுக்காக லண்டன்ல இருந்து 2 மாசத்துக்கு முன்னமே லிதியா குட்டியின் வீடியோ பார்க்குற 2 பிள்ளைகள் தாங்கள் வந்து லிதியா குட்டிக்கு உடுப்படுத்து கொடுக்கணும்னு தாங்களா கடையில் போய் செலக்ட் பண்ணி 2 மாதத்துக்கு முன்னமே எடுத்து அனுப்பிவிட்டு வேணும். அதெல்லாம் வந்து நாங்கள் பிறகு அடுத்த ஒரு வீடியோவில் சொல்லுவோம் யார் யார் எங்களுக்கு சந்தை இந்த மாதிரி இருந்தால் அதில் பிறகு தேங்க்ஸ் கழிச்சுட்டு ஒரு வீடியோ நாங்கள் போடுவோம். இன்றைக்கு கேக் வெட்டி எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுவோம். நீங்களும் பாருங்க, லிதியா குட்டிக்கு வாழ்த்து தெரியுங்கள். அதுக்கு முதல்ல எங்களோட சேனலுக்கு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், பக்கத்தில் பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் வந்துருக்கோம். பாருங்க தண்ணியா முக்கியம். கண்டிப்பா குடிங்க, உண்டனை குடிங்க. பார்த்துருக்கோங்க. அங்கே ஒரு ஆள் இருக்கா பர்த்டேக்கார ஆள். காய் சொல்லுங்க. வாங்க நடந்து காட்டுங்க ஒரு அப்படி வாங்க எல்லாருக்கும் ஒரு காய் சொல்லி கொண்டு வாங்க. உடுப்பு இந்த ஸ்டைல மாற்றி போடா தொங்க விடுங்க பின்ன கொஞ்சம் கிட்ட சும்மா கொஞ்சம் நேற்றையோட கொஞ்சம் டல் ஆகிட்டேன். சரியா நேற்று கொடுத்தாரு
சரியா ஸ்ப்ரே பண்ணுறேன் அடிக்கிற இதுதான் என்ன காயப்போம் பிறந்த நாளுக்கு கேட்க விட்டோமே கேட்க விட்டோமே நேற்று விட்டு ஞாபகம் இருக்கு கேக்கு வந்தாக்கள் எல்லாம் ஒரு நன்றி சொல்லுங்க வந்தாக்கள் எல்லாம் வந்து எல்லாம் சிரிச்சு கொண்டிருக்கிறோம் அப்புறம் நாங்கள் வந்து இப்போ இந்தியாவுடைய பிறந்த நாளுக்கு இப்போ கேக் வெட்ட போகிறோம் சக்கமண்டமாக சின்ன ஜெபம் பண்ணி போட்டு கேக் வெட்டுவோம் என்ன எந்த காரியத்தில் நாங்கள் முதலாவது வந்து கண்ணை பண்ணி செய்கிறோம் ஐயோ ஜெபம் பண்ணோமே அப்போ அம்மா கொஞ்சம் அம்மா சொல்லுவோம் ஜெபம் பண்ணி சொல்லி அம்மா சொல்லுவோம் ஜெபம் பண்ணி அப்பா அடி சொல்லுங்க ஜெபம் பண்ணி நான் ஜெபம் பண்ணி சொல்கிறேன் அம்மா ஜெபம் பண்ணு சரி ஓகே பிதாவே இயேசு நாமத்தினால் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா இந்த நல்ல நாளுக்காக சோத்திரம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை எத்தனை இன்பம் என்று சொன்னீரப்பா இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் மன மகிழ்ச்சியாக இந்த நாளை அனுசரிக்க நீ கிருபையில் வச்சிருக்கிறீர் கோடா கோடி சோத்திரம் மக்கள் இந்தியாவிலப்பா இந்த புதிய ஆண்டை புதிய வருடத்தை கூட்டி கொடுத்திருக்கிறீர்களுக்காக கோடி சோத்திரம் கடந்து வந்த நாட்கள் எல்லாம் நீ கண்ணி போல பாதுகாத்திருக்கிறீர் வருகிற நாட்களில் நீர் அவருடைய நல்ல மேய்ப்பராக இருந்து பாதுகாத்துக் கொள்வீராக விசேஷமாக என்னுடைய பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டு என்று சொல்லியிருக்கிறபடி என்னுடைய பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறபடியா சோத்திரம் என்னுடைய சமாதானம் பெரிதாக இருக்கிறபடியா சோத்திரம் பிள்ளைகள் எல்லாம் மொழி மர கண்டுகள் போல் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது என்னுடைய வேதத்தின்படி பிள்ளையாண்டல் நல்ல வழியில் நடத்த நீர் எங்களுக்கு தாயாக தகப்பனுக்கு நல்ல கிருபை அளிப்பீராக ஞானத்தை தருவீராகப்பா சோத்திரம் தகப்பனே பிள்ளையார் நல்ல ஞானத்திலேயும் பலத்திலேயும் சுகத்திலேயும் ஆரோக்கியத்திலேயும் வளர உதவி செய்வீராகப்பா வரும் நாட்களில் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுற நல்ல அறிவை ஞானத்தை நீ கொடுப்பீராகப்பா மகளை மீது நாட்களில் உங்களுடைய வெள்ளக்கடத்தில் அர்ப்பணிக்கிறேன் பாதுகாத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தினால் அந்த பிறந்த நாளை ஆசீர்வதித்து வைக்க கொண்டிருக்கிறார் ஓகே அப்ப பாட்டு பாடணும் லிதியா குட்டிக்கு இந்த கேக் இருக்க பாருங்க லிதியா 2 வயசு நிறைய டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க நான் தான் வந்து இதெல்லாம் எப்படி இருக்கு வடிவா இருக்கு வடிவா இருக்கு அச்சான்னு சொல்லணும் அச்சா நன்றி இப்படி சொல்லும் கூட்டன் அப்ப கேக் சரி கொளுத்துவோமா கொளுத்துவோமா சரி கொளுத்துவோம் ஐயா கொளுத்துவோம் கொளுத்த பொருள் கை தட்டுவோமா இப்போ 2வது வயசு கை தட்டி கொண்டு அந்த கை போட்டுங்க இந்த கையா பட்டும் மல்ல கையா பட்டும் இப்படி எப்படி பட்டி என்ன அப்படி அப்ப அப்ப கை பிடிக்கலாம் கை கேக்கு தீத்துறது கொண்டாம அந்த கேக்கு தீத்துறது கேக்கு
ஓகே இப்போ நிதியா அப்பா கேக்கு தீட்ட போறோம் அப்பா தீட்ட போறீங்க பிள்ளை விடுங்க அம்மா தீட்ட போறீங்க அப்பா தீட்ட போறீங்க யாருக்கு பிள்ளை தீட்ட போறோம் அப்பா அம்மா அடுத்த எடுத்து கொடுங்க அம்மா கொடுங்க அம்மா கொடுங்க அம்மா கொடுங்க நல்லா எடுத்துங்க எங்க கிளாஸ்ல தண்ணி கிளாஸ் தண்ணியா ஓகே அப்போ அடுத்த இடம் மெட்டாக்கள் வந்து எல்லாரும் வந்து முதியோரை வந்து கண்ணம் பண்ணாலும் முதலாவது வந்து வயசு மூத்தாக்களாக வந்து கேட்க வேண்டி கொடுக்கணும் நேற்று வந்து நான் அப்படி தான் சொன்னது அப்போ அதான் ஒரு வந்து அப்படி ஒரு இது படி விட்டா நான் வயசுக்கு படித்து மூத்தாக்கள் படி வந்து வெட்டி கொடுப்பேன் சரியா கொடுங்க அப்போ கை கொடுங்க ஓகே நன்றி சொல்லுங்க நன்றி சரி சரி ரைட் ரைட் உங்களுக்கு அத்தனை கேக்கு தீட்டாங்க பாத்தீங்களா திறக்காமலே கொஞ்சம் அம்மா கடைக்கு தையல் கடைக்கு வர அம்மா தான் உங்களோட கூட பழக்கம் எத்தனை வருஷமா அடிக்கடி வாங்க வாயிலன்னு சொன்னா கொஞ்சம் சொல்லுங்க சாப்பிட்டு வந்து மாத்திட்டல அப்படியே தண்ணியும் பெருக்கி விடுங்க பிள்ளைக்கு. நீங்க சரியான கவலை சரியா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கட்டாயம் கொடுக்கணும். நேற்று அப்படிதான் நடந்தது. சரியான கவலை கைதட்ட இல்லை கைதட்டுங்க. இது அங்க தீபா வந்து அப்படியே காட்டுவாங்க. நீங்க வர மாட்டாங்க வீடியோ ஆளோட அதுல
அது நீட்டு போவேன் அது கச்சியா கணக்கு கேட்டுக்கிட்டா கொஞ்சம் தண்ணியும் கொடுங்க தண்ணி கொடுங்க ஒரு ஆள் கேக் கொடுத்தா ஒரு ஆள் தண்ணி கொடுக்கும் அண்ணா மாமா கொடுத்துட்டீங்களா கொடுங்க கொடுங்க அஜுன் பார்த்து நிற்கிறேன் அதெல்லாம் வடி வச்சு அத்தையே கொடுக்கலையோ அதே கூட கொஞ்சம் மெக்கப்படுறா அந்த வடிவா இருக்க வேண்டிய சின்ன ஆதி ஆதி ஆத்தையே கொடுக்கல ஆதி மெக்கப்படுறா பார்த்து நீங்க மெக்கப்படுற வடிதான் அண்ணா ஓகே நான் கைதட்ட லெவல் வச்சியா கைதட்ட ரைட்டா வந்தோடனே விதியாவே கேட்கறேன் அது இது வந்தோடனே கேட்குது கொஞ்சம் மொத்தமாக ரெண்டு மாதம் முதலே ரெடியா வந்து சூப்பரா இருக்கு சட்டை அதுல இந்த அரிசி தான் இன்னும் நல்ல அழகா சித்தப்பா வாங்கிட்டு அது சித்தப்பா நல்லா இருக்கு சட்டைக்கு ஒரு மேட்சா சூப்பரா இருக்கு இரவு சாப்பாடு கொடுக்குறீங்க இரவு கொடுக்குறேன் கேக் தான் தண்ணியை கொடுக்கும் சரி நான் தாண்டி வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் இருந்துட்டு கூட சரியா கேட்குறேன் உங்களுக்கு கிடைக்குதோ ஆசைக்கு தூக்கி அமைதியா இருக்கான வந்து கேட்க கட் பண்ணி நாங்கள் முதல்ல சொல்லிட்டோம் என்ன சொல்ல போறீங்க நீங்க வந்ததான் வீடியோ கலகட்டு வந்து பேச்சு திறமை எல்லாம் இருக்கு பேச்சு திறமை எல்லாம் இருக்கும் பள்ளிக்கூடத்திலே பேச்சுக்கு 100க்கு 100 எடுத்தோம் இல்லையா உங்களை காலையில கதைச்சேன்னு சொன்னாங்க ஜெயர்மன்ல இருந்து மாலா அக்கா அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ பாருக்கு போன் அடிச்சாவும் ஆன்சர் பண்ணல இந்த இப்போ தான் எனக்கு போன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இதை கொடுக்க சொல்லி போட்டுருவோம் தலையில இதான் வடிவா இருக்கு லிதியா கூட என்ன சொல்ல போறீங்க நன்றி இன்னும் சொல்லுங்க நன்றி சொல்லுங்க சந்தோஷமா இருக்கு 2 பேரும் நாங்க வந்து கேக் இருக்கிறோம் நேற்று வேணா கதைக்க விட சந்தோஷம் அதான் நான் குறைச்சி கதைக்கணும்னு வந்தேன் என்ன சரியா அப்ப போமா சாப்பாடு கடையா இல்ல நீங்க சொன்னீங்க கடையில என்ன பிரியாணி புட்டு பிரியாணி
அப்படி ஆச்சு அவ தெரியும் அவ்வளோ தீர்த்து சரி கையில கையில அப்ப அவ சரி வீடியோ சொன்னா ஜீவா மேன் ஜீவா மேன் நான் உங்களை தான் சரி ஓகே அடுத்த ஆக்கள் வந்து அம்மா ஒரு காய்ச்சல் ஏஞ்சல் காட்டி கொண்டு காட்டுறத பார்ப்போம் இது மணப்பெண் வந்தாரு அப்பா மாமா வந்துட்டேன் மாமா கேக்குது மாமா மழை வந்து கேட்க வாங்க பிறந்தா நீங்க தீர்த்துங்க சாப்பிடு காணும் காணுமா சரி மாமா கொஞ்சிட்டீங்களா நன்றி சொல்லு கை கை நன்றி நன்றி பாய் சொல்லுங்க கை தட்டல ரைட் அடுத்தாங்க வாங்க சவுண்டா பாத்தீங்க கேக்கு தீத்துவாமா ஆடு அம்மா மாமா பண்றாங்க மாமாக்கு இது பாத்தீங்க நான் சாப்பிட்றேன் அவனுக்கு கேக்கு தீதி நைட்டி தான் சாப்பாடு ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கேன் என்னன்னா அது கிஃப்ட் கொண்டு சொன்னா இல்லை விருக்கி இருக்கிறது ஒன்று ஆனா நிதியா குட்டி ஏன் கொண்டு வந்தேன்டா விவேகத்தை நித்திர கொள்ளும் போது இதை கண்டுபிடிச்சு வந்து பாடுங்க இதை உழைச்சு காட்டுவோமே இல்லாடி கைதாரவா அப்பா சரி கை தட்டுவோம் பாய் பாய் சொல்லுங்க ಮತ್ತೆ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಯಾರು ಎಲ್ಲರೂ ಆವಾ ಮೊದಲೇ ಕೇಕ್ ತಿಂತಾರೆ ಬೃಂದಾವನ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಕೇಕ್ ತಿಂತಿದ್ರು ಅವ ತಾಂಜಾಪುರ ನಿಧಿಯಾ ಕೊಟ್ಟಿ கொடுங்க கொடுங்க அண்ணாங்க கொடுங்க
அபி வாக்கு கடை தண்ணியை கொடுங்க நீங்க தண்ணியை கொடுங்க. இது புதுவிதமான இல்லை இப்போ எல்லா பிள்ளைகளும் கேட்க சாப்பிட மாட்டேன் நம்ம இல்லை அவங்க மதியம் சாப்பாடு கொடுப்பாங்க நான் இங்கே போய் வச்சுக்கலாம். அது துப்பி போடுவேன், சாப்பிட மாட்டேன். கொடுப்பீங்க அம்மாட்டேமா இது வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற அம்மா ஒரு ஆள் தான் இந்த ஒரு நாலு மணி கஷ்டம் கிஃப்ட் கொடுக்க சொன்னவா அம்மாவோ பார்க்கலாம். அம்மாவோ லண்டனில் இருக்கிற அம்மாவோட தான் புற கதை. சரி புறா பாப்போம் இன்னைக்கு பாசல் ஒன்று பார்க்குறேன் அவன் இதை வை மனம். ஆமாம் ஓகே எல்லாம் பாய் சொல்லுங்க கை தட்டுங்க ரைட் தேங்க்யூ சரி பாய். அது மோனுக்கு இதா சச்சி அது நான் குட்டின பேரு சச்சினா நம்ம சச்சினா பேர் சச்சினா பேர் சந்தியா நம்மானு சந்தியா நம்ம ஆறு சந்தியா அம்மான்னு சொல்லுங்க. அவன் பேசுறோம் அம்மான்னு சொல்ல வேண்டாமா? நான் நடிகன்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லுங்க. கொஞ்சம் வயசு நினைக்கிறேன் 50 வயசு. நன்றி சொல்லிடும் நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி அப்படின்னா நன்றி சொல்லுங்க. நன்றி மம்மி கணிக்கிறேன். சரியா கேட்டுது எல்லாருக்கும் கேட்குது தீதுங்க கேட்க கொடுங்க வாய்க்க அது தான் சாப்பிட்றான் சரி ஓகே தேங்க்ஸ் நன்றி சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி காக்க வந்தீங்க உங்களோட கணவர் ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க பிள்ளையில சொல்லுங்க குட்டிக்கு கம்ப்யூட்டர் வைக்க கூட இது யார் லேட்டாக வந்திருக்காங்க வெயிலோட இல்லை நல்லா அழைச்சி போனீங்க எல்லாம் கருத்தை போடுவேன் கிடக்கு பரவாயில்ல பில்லரை போட்டு எடுத்துருவோம் சரி கேட்டு தீத்துக்கோ பிள்ளை கேட்டு தீத்துக்கோ அவர் அக்காக்களை கொடு அக்காக்களை கொடு அவன் நம்ம அவா கேக் கொடுத்த காணும் சரியா அக்காக்களை கொடுங்க பிள்ளைய காணும் சரியா ஹாப்பி பர்த்டே. அவா கொடுங்க கேக்கு தீதர் ஐப்பா இல்லையா ஓ அது அப்புறம் அப்போதா ஓகே இப்போ நேரம் வந்து 9 மணி ஆச்சு இப்போ தான் தம்பியாக வந்து நிற்கிறாங்க நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டாங்க இப்போ அவள் வந்திருக்காங்க இப்போ அவங்கள கூப்பிடுவோம்க்கா விஜயகுடி யார் வந்துருக்குறா சித்தப்பா வந்துருக்காங்க கூப்பிடுவோம் சித்தப்பா கூப்பிடுவோம் வர சொல்லி கூப்பிடுவோம் வரட்டாமா சரியா கூப்பிடுவோம் வர சொல்லி கேக் கொடுப்பீங்களா பிள்ளையா கொடுங்க வாங்க ஹாப்பி பர்த்டே மெட்டகை தான் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க ரைட் அவ கேக்கு தீத்தல சரியா அவதான் தீத்துவா கேக்கு இல்லை பிள்ளைக்கு கேக்கு தீருவோம் கொடுங்க கேக்கு தீத்திரும் கொடு அண்ணாக்கா இந்தா கொடுங்க சித்தப்பா கொடுங்க சித்தப்பா அங்கே கொடுங்க சரி ரைட் கொடுங்க வழியா கொடுங்க சரியா ரைட்
அந்த மாமா அங்க அங்க கொடுங்க கல்லால புள்ள அமர்த்தி விடு புள்ள அமர்த்தாடி பணம் காணும் கொஞ்சம் சின்னப்பா பசிக்குதோட அவ என்ன இல்ல வந்து போட்டாலே எல்லாரும் வந்து போயிட்டேன் இப்போ நீங்களாம் கடைசியாக்கள் ஆமிக்காரனல் மாதிரி வந்தீங்க பாக்குது ஓ நேவி சிஐடி காலைல போய் இப்போ தான் வந்துருக்கிறீங்களா ஓ கடமையில உங்களுக்கு அதனால நம்ம அன்றா இல்ல போட்டு நான் யோசிச்சேன் உண்மையா சொல்ல bro உண்மையா சத்தியா மந்தியால வர குளங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு சாப்பாட்டுக்கு என்ன இருந்துச்சு யோசிக்கிற டைம் தான் பிள்ளையில பிறந்த நாள் ஞாபகம் வந்து அதான் அடிச்சு சாப்பாடு இருக்குன்னு கேட்டேன் நான் யோசிச்சது உங்களை கண்டு அம்மா ஒரு கால் பண்ணி சொல்லுவோம் இங்க வந்து நிக்கிறமாங்க அம்மா ஜோதி அம்மா ஜோதி கூட நீ பெண்ணு சொல்லுவோம்டா 8 மணிக்கு வந்துட்டாங்க பாடியால போவேல என்ன காணையில ஜோதி நீங்க ஓகே இந்த சிரிச்சு போட்டு நாளைக்கு இந்த வீடியோ பார்த்தா நீ இங்க இருந்து போயிட்டு அண்ணாவே பண்ணாண்டா அது என்னண்டா அந்த சொல்லுவாங்க 40 வயசு இருந்தா நேரம் இல்லை என்ன மாதிரி இப்போ மறுபடி கடந்து வச்சுட்டானே அதில் கொஞ்சம் பிரச்சனை என்ன இதை சமாளிக்கத்தானே பிரச்சனை கொஞ்சம் அக்கறை கொஞ்சம் தண்ணி சொல்றது அப்போ உங்களோட வேலை விஷயத்தை பற்றி அவ கொஞ்சம் புரிஞ்சு கொள்ற தன்மை கொஞ்சம் குறைவா இருக்கும் வாங்க வாங்க பிள்ளை வாங்க கேக்குங்க ஓடியா என்ன செல்ல ஓடியா அதே வாங்க ஓடியாங்க போட்டோ எடுக்க ஓடியாங்க அவங்க நேரம் போட்டு அம்மா ஓடியா நல்ல மச்சான் உடுப்பாங்க எல்லாம் பிளான் பண்ணி போட்டோ சரியா சரியா சொல்லும் போட்டோ வருதுடா சரியா போட்டோ அங்க வேற கொஞ்சம் அவ கொஞ்சம் உங்களுக்கு தான் கடைசி அவ நேற்று இரவு 12 மணிக்கு இருந்த உஷார் இப்ப கொஞ்சம் குறைஞ்சி அதாவது செல்லரும் 750 ரூபா கிடந்துச்சு நம்மட என்னமா தெரியா என்ன உண்மையில நிறைய ஆக்களை எதிர்பார்த்தவனும் எல்லாரும் வரணும் மட்டும் மேல கடைசி நேரத்தில் நீங்கள் எல்லாரும் வந்தது பெரிய சந்தோஷம் ஓ ஆமா 7 சவரங்களும் அண்ணாண்ட வம்சம் இல்லாத கட்டாயம் நிக்கணும் எதிர்பார்த்தது அப்ப எல்லாரும் வந்து மான் மட்டும் மிஸ் ஆயிட்டுது ஓ மனசு வந்த ஓ அண்ணன் பாத்தியோ கவிதா சாமான விளையாட அக்னி மாமா அது 10 சரியா சரி ஓகே எல்லாருக்கும் நன்றி சொல்லல நன்றி 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 நன்றியா சரியா அந்த புள்ள நிద్రல சரி சரி ஓகே அப்ப சந்தோஷமா எல்லாரும் சரி பாய் சொல்லுங்க கோயிலா பாய் பாய் எல்லாரும் வந்தாருமோ சரி அப்ப மேல சந்தோஷம் வாரதுல என்ன கோவம் இல்ல தானே எனக்கு நேர பிரச்சனை இல்ல நீ வீட்டை போனா எடிட் பண்ணி கொண்டு படுக்க கொள்ள 2 மணியா போடும் அப்படி விஜிக்கல இல்ல மற்றும்படி என்ன சந்தோஷம் தானே வாரதுல அதுவும் நாங்கள் இப்பயும் வந்து போகணும் ஜெயகாட்டம் பிறந்தநாள்ன்ற விட சாப்பாடு என்ன சாப்பாடு பிரச்சனை இருக்குது ஆமா சொல்லித்தர மாட்டேன் சாப்பாடு மற்ற வீட்டே மட்டும் இல்ல சூரா மாமா முடிஞ்சது அப்ப என்ன என்னோட செய்யல அது சரி அப்ப வாரம் போட்டா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் போடா நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லி விட நன்றி சொல்லுங்க அவரே பாத்துங்க யார கொஞ்சம் பிள்ளை நிறைய பேர் சொல்றேன் அண்ணாவோட வீடியோ பாக்குற மெயின் ரீசனே அதுதான் நல்ல ஒரு புள்ள சொப்டா ஆனா புள்ள கடுமாள் நல்ல ஒரு எல்லாம் பழக்கங்களும் பழக வச்சுக்க எல்லாம் செய்கிறாள் எல்லாமே சில பழக்கங்கள் தானே பிடிச்சி அதுதான் காசு இருந்தோன்னா பக்கம் கொஞ்சம் அல்வாசி எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு சரி சரி ஓகே ஓகே சந்தோஷம் பாய் 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 கைதட்டுங்க பிள்ளை எல்லாரும் வந்து கைதட்டியல்ல போடுறோம் சரியா சரி ஓகே சந்தோஷம் ஓகே சந்தோஷம் பாய் கேக் வெட்டக்கு மட்டும் வந்து ப்ரே பண்ணக்கு வந்து கூடுதலாக நான் எங்கே ப்ரே பண்ண போனாலும் ஒரு கடவுள் ஒரு வசனத்தை பைபிளில் பார்த்து தான் நாங்கள் ப்ரே பண்ணாங்க சில பேருக்கு வசனத்தை சொல்லி ப்ரே பண்ணாலே பிடிக்காது இந்த வசனத்தை முதல்ல படிக்கிறேன் அப்போ ஏன் பண்ணி போட்டு போகலாம் நினைக்கிறேன் வசனத்தை அனுப்பித்தானா மேலே கடவுள் வந்து மனுஷனுடைய தேவைகளை சந்திக்கிறார் வியாதியை குணமாக்குறார் வசனம் வந்து வேலை செய்யும் அப்போ லிதியாவுக்கு வந்து இப்போ இது 2வது வயசு பர்த்டே வந்து அப்போ இவ்வளோ நாளும் வந்து லிதியா வந்து எங்களோட இருந்தவா
இனி வந்து லிதியா வந்து வெளியால் போகணும் தனி இப்போ நாங்கள் வந்து இப்போ 2 வயசு 2.5 வயசில் வந்து நேசரி அங்கே நம்ம விட வேண்டிய கட்டம் இருக்கில்ல. அப்போ அதில் வந்து நாங்கள் கூட இருக்கலாது. அப்போ அங்கே போனோம்னா அவள் தனியாக இருப்பாள். அப்போ தனியாக வெளியால் பிள்ளைய விட்டுட்டு வர போகிறோம்ன்றேங்க. அப்போ கட்டாயம் அது அப்போ நான் இருக்கிறாங்க. இந்த வயசில் ஒரு சின்ன வயசில் பிள்ளைகளுக்கு வந்து சின்ன வயசில் நாங்கள் ஏதாவது சொல்லி கொடுத்து கேட்டால் தான் அது அதன்படி நடக்குங்க சின்ன வயசில். அப்புறம் ஒரு வயசு ஒரு 15-16 வயசை தாண்டினா அப்புறம் நாம் சொன்னாலும் அதுகள் சொல்லி கேட்காதுகள். அப்போ இந்த வயசில் சின்ன வயசில் தான் வந்து நாங்கள் ஏதாவது சொல்லி இப்படி தான் வளரணும் இப்படித்தானு நாங்கள் சொல்லினா தான் அதை கேட்டு வளரும். அப்போ இந்த நாளும் நாங்கள் ஒரு கடவுள் ஒரு வசனத்தை வந்து வீட்டில் நாங்கள் அதை மாட்டி விட போகிறோம். அதை வந்து பெருசாக பிரயம் பண்ணி இது வந்து திதியாவுக்கு மாத்திரம் இல்லை குடும்பமாக எங்களுக்குமா. ஓகே, சைலண்டாக கொஞ்சம் இல்லை கொஞ்சம் கண்ணை நோக்குங்கோ கதைக்காம ப்ளீஸ். ஓகே, இது வந்து நாங்கள் ஒரு வீட்டில் வந்து எங்களோட ஃபேமிலி போட்டோவாரோ வித்யா குடி பேருமா யாரு வித்யா குடியேனா பேருங்க படம் ஒரு இதாக வித்தியாசமாக வச்சுருக்கிறோம் ஃபேமிலி போட்டோ தான். ஓகே, இப்போ இதில் வந்து மெயினாக வந்து எங்களோட ஃபேமிலி போட்டோ மெயினாக வந்து இதில் கடவுளோட வசனம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. வசனத்தை வந்து நீங்கள் படிங்க. இது வந்து முக்கியமாக எங்களுக்கு தாங்க அந்த பிள்ளை வந்து சின்ன பிள்ளை தானே. ஆனால் பிள்ளை வளர்ந்தோண்டு வரைகளை வந்து அதை வந்து பார்க்கணும். அவன் இருதயத்துக்குள்ள அது போகணும். சரியோ, நீங்கள் படிக்கணும். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இதை பாருங்க, வசனம் எழுதியிருக்கு வந்து பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்குள் பிள்ளைகள் பெற்றார் வந்து கடவுள்னு சொல்ல கேட்டு நடக்கும் பொழுதுதான் மேலே பிள்ளைகள் கூட கீழ்ப்படிய போதுவார். அப்போ நாங்கள் வந்து கடவுளை சொல்ல கேட்காம நாங்கள் வேறு எங்களுடைய சிஸ்டப்படி நடக்க கடைசி இருந்தாலும் பிள்ளைகளும் கீழ்ப்படியாதவர். பார்த்தா கேட்குற மாதிரி நடக்கணும், பார்த்தா ஒரு பக்கம் தான் நடக்காது. ஆனால் இதில் வந்து விளக்கமாக இருக்குது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதன் போல கீழ்ப்படியுங்கள். எனக்கு பெற்றோர் கூட தவறு விடணும். என்ன அந்த வசனத்தை கேட்காம தங்களை இஷ்டப்படி பிள்ளைகள் நடத்துக்கு அதுகளும் வந்து சொல்லி கேட்காம கடைசியாக வளர்ந்து அதுகள் புத்தி சொல்கிற இடத்துல இருக்குது. இன்றைக்கு அப்படியும் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு மேலே பிள்ளைகளை பற்றிட்டு எவ்வளவோ பேர் பிள்ளைகளால் கவலைப்படுதுகள், பிள்ளைகளோட எதிர்கால வாழ்க்கை பாதிக்கப்படுது. தாதகப்பன் வந்து இரவும் பகலும் கண்ணீர் படுதுகள், அது பிள்ளைகளும் வந்து பாதிக்கப்படுதுகள். மேலே கடவுள் ஒரு நியதி ஒன்று வச்சிருக்கிறாரு, தொடர்ந்து படிங்க. இது நியாயம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கடன் பண்ணுவாய். ஓகே, இதில் வந்து மேலே கடவுளை வந்து காண முடியாது. அப்போ கடவுள் வந்து உங்களுக்கு காணும்படியாக தந்தது வந்து தாய் தகப்பன் தான். தாய் தகப்பனை வந்து கனம் பண்ணணும். அப்போ கண் காண முடியாது, கடவுளை வந்து காண முடியாது. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு என்ன ஒரு குரல் உண்டு, என்ன ஒரு தாய் தகப்பனை கனம் பண்ணுறவர்கள் வந்து ஒரு விதமாக சொல்லுவாங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அப்படி சொல்லுவாங்க இல்லை. அப்போ அதே போல் கடவுளை வந்து காண முடியாது, தாய் தகப்பன் தான் அந்த கடவுள் மாதிரி இருந்து பிள்ளைகளுக்கு காண்பிக்கும். அப்போ பிள்ளைகளுக்கு வந்து தாய் தகப்பன் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, கனம் பண்ணணும். இன்றைக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது இந்த பிள்ளைகள் வந்து தாய் தகப்பனை கனம் பண்ணினால்தான் நாளைக்கு வெளியால் வந்து படிக்க போகிறார். இவன் வந்து நாளைக்கு நேசரிக்கு போகிறார். நேசரிக்கு போனாலும் அந்த ஒரு ஆசிரியரை அங்கே கனம் பண்ணணும். அங்கே அடுத்த வெளியால் அடுத்த கட்டத்தில் வந்து கனம் பண்ணினால்தான் இந்த பிள்ளை வந்து ஒரு மதிப்பு மரியாதையோடு நடக்கும். அப்போ முக்கியமாக அந்த மரியாதையை கொடுக்குறத, அந்த பெரியவருக்கு மரியாதையை கொடுக்குறத, கனத்தை கொடுக்குறது வந்து எங்கே இருந்து அது உருவாக்குறதுன்னா தாதகப்பட்டதுனால் அதை கற்றுக் கொடுக்கணும். அப்போ தாதப்பன் கூட மேலே பிள்ளைப்படுறது என்றால் இந்த வசனத்தை கேட்காம அவர் தங்களுடைய இஷ்டப்படி நடக்கிறபடியாக இன்றைக்கு பிள்ளைகள் கூட அப்படியான ஒரு கட்டத்துக்குலாம் இருக்குது. இதில் நிறைய வசனங்கள் எழுதியிருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நல்ல அர்த்தம் இருக்குது. நான் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் வாழ்நாள் உள்ள பூமியில் நீ வாழ்கிற வாழ்நாள் வந்து நீடித்திருக்கிறதுக்கு, சுகமாக இருக்கிறதுக்கு, நன்றாக இருக்கிறதுக்கு தாய் தகப்பனை கனம் பண்ணு. அப்போ தாய் தகப்பனை வந்து பிள்ளைகளை கோவப்படுத்தாமல் கடவுளுடைய வார்த்தையின்படி அந்த பிள்ளையை வளர்க்கணும். அப்போ பிள்ளைக்கு வந்து ஒரு
அந்த மதிப்பை வந்து கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு பாருங்க வெளியால பிள்ளைகள் கூட வெளிவட்டில் போய் வேலை செய்ய முடியாமல் இருக்குது. வேலை செய்ய போனால் அங்கே போனால் வேலை செய்கிற இடத்துல வந்து முதலாளியை மதிக்க மாட்டேது, வேலையை பற்றி ஒரு புரிந்துணர்வு இல்லை. அப்படியான கட்டத்தில் வாழ்கிறதுக்கு கூட வளர்ந்து கொண்டிருக்குது இன்றைக்கு சமுதாயம். இதுக்கு காரணம் தாயப்பன். பிள்ளைகள் வந்து அப்படியான அறியாமைனா வாழுதுகள். அப்படியான கட்டங்களில் போய் கொண்டிருக்குது. அப்படியான ஒரு கட்டம் வந்து எங்களுடைய மகள் லிதியாவுக்கு வரக்கூடாதுன்றபடியா நீங்களும் இதன்படி பிள்ளைய வளர்த்துட்டீங்கன்னா பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். அப்போ இது வந்து என்னுடைய ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அம்மா வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு ஒரு என்ன ஒரு இதோட நின்றவா ஒரு கிஃப்ட் ஒன்று வேணும் வந்து அவளுக்கு காட்ட முடியாது. அப்போ அம்மா வந்து லிதியாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வேணும் வந்து கொஞ்சம் இதாக நின்றவா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 நாள் பிறந்த நாள் ஒரு கை செயின் உண்டு. அவள் இந்த விருப்பத்தை அம்மா இந்த விருப்பத்தின்படி ஒரு கை செயின் ஒன்று நாங்கள் வேண்டினாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 1 லட்சம் ரூபா கிட்ட முடிஞ்சுது. பார்த்தால் நிறைய உறவுகள் வந்து லிதியா குட்டியை நேசிக்கிற உறவுகள் வந்து நிறைய பேர் வந்து லிதியா குட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணங்கள் அனுப்பி வேணும். அது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு நன்றியாக நாங்கள் இன்னொரு அடுத்த வீடியோவில் நாங்கள் பதிவு செய்வோம். கட்டாயமாக எல்லாருக்கும் அது நன்றி சொல்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோமே. சரி, அப்போ நாங்கள் வந்து சந்தோஷமாக இந்த வீடியோ நாங்கள் முடித்துக்கொள்ள போகிறோம். எல்லோரும் வந்து அன்றைக்கு இது நேற்று கூட இரவு கூட நடித்தாங்க 12 மணிக்கு கூட எல்லோரும் வந்துருந்தாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். ஸோ ஓகே, இல்லையா அப்படி முடிச்சு விடுவோமே, சொல்லுவோமே. சரி, அங்கே பாய் சொல்லுவோம். கேக்கு முடிஞ்சது. சார் கேக்கு முடிஞ்சது. ஓகே, பாய்.